சூரியனின் மஞ்சள் நிறம். இது அற்புதம் மற்றும் ஆச்சரியத்தின் நிறமாகும். சூரியனின் ஒளியானது நம் வாழ்க்கையில் போராடுவதற்கான சக்தியை வழங்குகிறது. அந்தி மாலை மற்றும் அதிகாலை வேளையில் ஆகாயத்தையே வண்ணமயமாக்கும் இந்த மஞ்சள் நிறம் வீரத்தின் அடையாளமாகும். துணிச்சலின் வண்ணம். அதனுடைய பலத்தினால் ஒருவர் தனது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிறார்கள். கோப எண்ணத்தை சிகப்பு நிறத்தை தவிர வேறு எவற்றாலும் உணர்த்த இயலாது. ஒருவர் தனது கோபத்தை கட்டுப்படுத்தவும் வெளிப்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். தங்களது கோபத்தை பலவீனமாக அல்ல, அதை பலமாக பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது அனைத்து வண்ணங்களும் தங்களிடம் உள்ளன. இப்பொழுது விழாவை நாம் துவக்கலாம். இல்லை கௌரி, இப்பொழுதும் 2 வண்ணங்களே நிகழும் இவ்விழாவில் இன்னும் பங்கு கொள்ளவில்லை. அது என்ன 2 வண்ணங்கள்? வெண்மை நிறம் கௌரி, அது தூய்மை மற்றும் புனிதத்தின் அடையாளமாகும். அது அர்ப்பணிப்பின் வண்ணம். இவ்வண்ணம் மற்ற வேறு வண்ணங்களில் கலந்துவிட்டால் அதை மேலும் பிரகாசமாக்கும். மாறாக இதே வண்ணம் வேறு ஏதேனும் வண்ணங்களை உள்வாங்கினால் அந்த நிறத்தையே இல்லாமல் செய்து விடுவதும் உண்டு. என்னை பொறுத்தவரை வெண்மை நிறம் நீயே கௌரி. இறுதியாக உள்ள நிறமானது இருளை வெளிப்படுத்த வல்லதாகும். இதில் அனைத்து வண்ணங்களும் ஐக்கியமாகும். அந்த நிறத்தின் சக்தியினால் எவரை வேண்டுமானாலும் அழித்து விடலாம் என்பது சாத்தியம். மகா காளியின் கருமை நிறம். தாயே, தந்தையே, இதோ தாங்களே இந்த விழாவை துவக்கி வையுங்கள்.